சேல்ஸ் டெக்னிக்ல 5வது விஷயம் ராப்போ பில்டிங். நமக்கு நம்மளுடைய மூத்தவர்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளுடைய குருமார்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, கஸ்டமர்கிட்ட உறவு முறையை நல்லா வச்சுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவர் எப்படி இருக்காரு, டீ சாப்பிட்டாரா, அது சாப்பிட்டாரா, என்ன என்ன விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல அப்படிங்கிற மாதிரி ராப்போவை பயங்கரமா கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய மூத்தவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ராப்போ பில்டிங்லாம் பிடிக்காது. நீ என்ன என்னை பத்தி விசாரிக்கிறது, நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இருக்காங்க. ஆல்பா ஜெனரேஷன், ஜெனரேஷன் இசட், அவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. அப்ப நாம அவங்கள்ட்ட ரேப்போ பில்ட் பண்ணணுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்என்கேஜா. சில விஷயங்கள் நீங்க சேல்ஸ் பிரசன்டேஷன் பண்றீங்க, சார் இப்படி இப்படிலாம் இருக்கு சார், என்னுடைய ப்ராடக்ட் இப்படி இப்படிலாம் இருக்கு, பெனிஃபிட்ஸ் வந்து இப்படி இப்படிலாம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ஸ் அவங்கள மிஸ் பண்ண வைங்க. அதாவது ஒரு 15 செகண்ட்ஸ் உங்களுடைய பிரசன்ஸை மிஸ் பண்ண வைங்க. போயிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு வர அந்த கேப் கூட போதும். அல்லது உங்களுடைய சக சேல்ஸ் பர்சன் போய் ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா டிஸ்கஸ் பண்ற மாதிரி போயிட்டு வந்தா கூட போகும். இவர் எப்போ வருவாரு, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எப்போ போகலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு எப்போ போகலாம், நம்ம வாங்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அங்க டிஸ்என்கேஜா நீங்க வச்சீங்கன்னா அங்க வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்குற மாதிரி, டிஸ்என்கேஜும் ஸ்பேஸை கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுத்து ஒரு 10 செகண்ட் அல்லது 15 செகண்ட் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா போதும். இப்ப இருக்கிற கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்குது, ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க கஸ்டமருக்குலாம். சரியா? ஹாப்பி சேல்ஸ். உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.